அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். இப்போ ரேவதி பார்த்திங்கன்னா வீட்டில் பொய்யை சொல்லிக்கிட்டு பார்க்குக்கு வந்துட்டாங்க. பார்க்கில் இவங்க 3 பேரையும் பார்க்குற தங்கராஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ரேவதி என்ன இங்கே பண்ணுறா, ஏதோ கையில் பை வேறு இருக்குது, 3 பேரும் எப்படி பார்க்கான அப்படி சொல்லி அவர் ரொம்ப ஷாக் ஆகி மறைஞ்சு பார்த்துட்ருக்காங்க. இவங்க 3 பேருமே சிரித்து சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு போயிட்டு ரேவதி வந்து பருப்பு அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரேவதி போன கொஞ்ச நேரத்திலே தங்கராஜ் பின்தொடர்ந்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன இவ்வளோ நேரம் கடைக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகுறது, வரலையா, கிச்சனில் வேலை இல்லையா உனக்கு அப்படி சொல்லி ரேவதியோட மாமியார் கேட்டுட்ருக்காங்க. இல்லை அத்தை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போய் சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதையும் வந்து தங்கராஜ் நோட் பண்ணுறாரு. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்க போல ரேவதியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கேட்குறாரு. ஆமாங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ரேவதி போய் சொல்லவும், உன்னை நான் பார்க்கில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லவும் ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியா, பார்க்கில் பார்த்தீங்களா? இல்லையே, நான் பார்க்குக்கெல்லாம் போகல, நான் மளிகை கடைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன், அப்போவும் பொய் சொல்லி சமாளிக்கிறீ ரேவதி, நீ எதுக்காக பார்க்குக்கு போனேன், அவங்க உன்னை வர சொன்னாங்களா, அவங்களோட போய் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், வர வர உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ஃபோன் பேசுகிற யார்கிட்டன்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், இப்போ வந்து பார்க்கில் போய் அவங்களோட சிரித்து சிரித்து பேசிட்டு வந்துட்டு மளிகை கடைக்கு போயிட்டு வந்தேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க உன்னோட மனசில், நீ எது வேணா சொல்லிட்டு சமாளிச்சிடலாம், போய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறியா, அவங்க கூட பேசுகிறத எதுக்காக என்கிட்ட மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா பேச விடாமல் பண்ணுவீங்க, இல்லைனா அதை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளானை போட்டு புதுசாக ஏதாவது பிரச்சனையை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால தான் மறைச்சேன், அவங்க பார்க்குக்கு வந்திருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் அதனால தான் வந்து பார்க்குக்கு போகிறதுக்கு தான் அத்தைக்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும் தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவந்துருது. திருப்பி அடிச்சிடுறாரு. அடித்த உடனே என்ன எதுக்கு அடிக்கிறீங்க, நான் அடிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ரேவதி கேட்கவும், என்ன நான் திருப்பி உன்னை அடிச்சிடனா என்ன திருப்பி அந்த மதி மாதிரி என்னை அடிச்சிடுவியா, மதி கூட தான் இப்போ நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்ருக்கியா அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், நீங்கள் வந்து தேவையே இல்லாத பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கீங்க, நான் இப்போ வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அது நீ பண்ணதெல்லாம் அப்போ தப்பு இல்லையா, நீ பார்க்குக்கு போகிறேன்னா பார்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அம்மா கிட்ட எதுக்கு போய் சொல்லிட்டு போனேன், உன்னை அடிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இவர் அடித்ததும் அதை வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இப்போவே நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரேவதி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ரேவதி நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கியா, புதுசாக என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், அதை எதுவுமே பொருட்படுத்திக்கிறதுல ரேவதி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அழுதுகிட்டே. வீட்டுக்கு போன ரேவதியை வந்து பார்த்த உடனே ராகவனும் லக்ஷ்மியும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி, நீ மட்டும் வந்திருக்க, அழுதுகிட்டே வந்திருக்க, என்னம்மா பிரச்சனை, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ரேவதி. உடனே பின்னாடியே தங்கராஜு கூட வந்துடுறாரு. என்னாச்சு மாப்பிள்ளை, ஏன் ரேவதி அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா, அவன் முன்னே வரா, நீங்கள் பின்ன வரீங்க, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கவும், உங்கள் பொண்ணு பண்ணுறது எதுவுமே சரியில்லை அத்தை அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ளை அப்படி சொல்லி கேட்கவும், இல்லை இந்த மாதிரி பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் மளிகை கடைக்கு போகிறேன்னு சொல்கிறா, அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, கோவத்தில் ஒரு அடி அடிச்சிட்டேன், அதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படி சொல்லவும், என்ன ரேவதி இதெல்லாம் என்ன விஷயம், என்னத்துக்காக நீ பார்க்குக்கு போயிட்டு இப்படி சொன்ன அப்படி சொல்லி வீட்டில் கேட்கவும், அங்கே மதி மலர் பார்க்குறதுக்கு தான் போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் கிடச்சிச்சிடா ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஓ அவங்க வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ போனியா, அந்த மலர் கூட்டிகிட்டு மதி போகும்போதே நினச்சேன், அதில் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னையும் வர சொல்லி நீ போய் சொல்லி இப்போ உன்னோட வாழ்க்கைக்கே பிரச்சனையா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க ரேவதி அப்படி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே வேணான்னு சொன்னாங்க. அந்த மதி எங்கே சொல்கிற பேச்சை கேட்குறா, இப்போ மலரையும் சொல்லி கொடுத்து அவள் இஷ்டத்துக்கு ஆட வைக்கிறா, மலரும் எது வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்காம எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிட்டு கிளம்புனா, அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ராகவன் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ரேவதி பண்ணுற ஒரு விஷயம் கூட சரியில்லை, எல்லாமே போய் பேசுகிறா, அங்கங்கே உட்காந்து அடிக்கடி ஃபோன் பேசுகிறா, கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அவளோட நடவடிக்கையே சரியில்லை, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு தான் ஒரு அடி அடிச்சிட்டேன், ஆனால் இதை பெருசு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் அங்கே மலர் மதி 2 பேருமே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னடா இது, நம்ம கூட இருந்த ரேவதி இப்போ வீட்டில் இருக்காளே, அதுவும் அழுதுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. மலர் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளாரையே, வாங்க வாங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு அடங்காமல் இந்த வீட்டை விட்டு போகிறத பத்தாமல் என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பேசுகிறாங்க.
எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி சொல்லி மதி கேட்கவும், நீ பேசாத, உன்னோட கேள்விக்கெல்லாம் யாரும் இங்கே பதில் சொல்லவே முடியாது. நீ தான் திமிரு பிடிச்சவளாச்சே. வீட்டில் யாராவது ஒருத்தரை நிம்மதியாக இருக்க விடுறியா? இந்த வீட்டில் இருக்கிறவங்கள தான் நீ நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை வெறியும் போயிட்ட. நீ பார்க்குக்கு போகிற, நடக்கிற, வாக்கிங் போகிற, நீ என்னவோ பண்ணிக்கோ. மலரையும் ரேவதியையும் நீ கூட சேர்த்து வச்சு கெடுத்துட்ருக்க அப்படி சொல்லி லக்ஷ்மி கேட்கவும், நான் எதுவுமே பண்ணலையே. எந்த பிரச்சனை கிடைக்குமோ அதை வச்சு பெருசாக ஆக்கி இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணலான்னு நீங்கள் தான் ரெடியாக இருக்கீங்க. நான் வாக்கிங் போனேன், கூடவும் மலரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு போனேன், இதில் என்ன பிரச்சனை அப்படி சொல்லவும், ரேவதி எதுக்கு நீ வர சொன்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ரேவதியே வர சொல்லலை, நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம் அப்படி சொல்லி மலர் தான் ஃபோன் பண்ணாங்க. ரேவதியே தான் வந்தாங்க, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லையா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அப்படி வா வலிக்கு, உனக்கு தான் எதை பண்ணாலுமே வந்து அது பேசலையே, எது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தானே உன்னோட ரூலே அப்படி சொல்லி லக்ஷ்மி கேட்குறாங்க. இப்போ வந்து மதி இதெல்லாம் தேவையா? வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வீட்டோட அடங்கி இருக்கிறத விட்டுட்டு வாக்கிங் போகிறேன், வேலைக்கு போகிறேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படி சொல்லி தங்கராஜ் பேசவும், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. வாக்கிங் போகிறதும் வேலைக்கு போகிறதும் என்னோட ப்ரைவேட் விஷயம், என்னோட சுதந்திரம், அதை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க அப்படி சொல்லி மதி கேட்கவும், நீ எப்படியோ போய்க்கோ, என் பொண்டாட்டியை எதுக்கு சேர்த்து வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி தங்கராஜ் கேட்குறாங்க. இப்போ என் பொண்ணு வீட்டுக்கு வேலை வெட்டியே வந்துட்டா கூட அவளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் பாட்டுக்கு அவள் நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம், அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறீங்க? என்னால் தான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, எனக்கு பிடிச்சதை செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மதி பேசிகிட்டே இருக்கோம். உடனே ராகவன் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு மயங்கி விழுறாங்க. என் புருஷனை நீ கொண்டே போட்டுருவ, நீ தினந்தோறும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் யாருக்கு தான் உடம்புக்கு முடியாமல் போகும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ரிப்போர்ட் வர்றதுக்கும் இவர் மயங்கி விழுறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ராகவனோட பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற மதி கிட்ட வந்து, நீ எதுக்கு இங்கே வந்த? இவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. நீ பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் வீட்டில் இவரை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. ஏதாவது ஒன்று கேட்டால் அது ஒரு நாள் அமைதியாக கேட்டுட்டு போகலான்ற பழக்கமே இல்லை. எல்லாத்துக்கும் கூட பேசுறது, பிரச்சனையை உண்டாக்குறது. இன்றைக்கி வந்து இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற ரேஞ்சுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க லக்ஷ்மி. உடனே சுரேஷ், பாக்கியராஜ் இவங்கெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்னாச்சு, அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கல, அவளால் வர பிரச்சனை தான். உன் அப்பா இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து படுக்க வேண்டியதான் அவள் ஆடிட்டு திரிகிற ஆட்டத்துக்கு அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரேவதியும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ அவளோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறாங்க. ரேவதியோட வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோ, மாப்பிள்ளை எங்கே வந்து நம்மளை தப்பாக நினச்சிருவாரோன்ற ஒரு பயத்துலேயே உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இதெல்லாம் எப்போ தான் இவன் நிறுத்திக்கு போகிறா, எப்போ தான் மாறப்போகுதுன்னே தெரில. இவளை வேண்டான்னு சொன்னாலும் மாப்பிள்ளையும் கேட்க மாட்டேன்றாரு. இவள் இங்கே இருக்கட்டும், எல்லாம் சரியாக போயிடும், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவள் தேவையே இல்லை, இவளை இப்போவே வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு லக்ஷ்மி பேசுகிறாங்க. உன்னால் சும்மாவே இருக்க முடியாத, ஒரு நாள் கூட எங்களால் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியல, நீ பண்ணிகிட்ருக்க ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒன்று புதுசாக கிளப்பிக்கிட்டே இருக்க, நீ வேணவே வேணாம், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கத்திட்டுருக்காரு. சரி, இதுக்கு மேலே நம்ம எது பண்ணாலும் அது சரியாக வரப்போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம பேசுகிறதையும் யாரும் கேட்க போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் அங்கேருந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் அரங்கேற்ற போகிறாங்க, அதை எப்படி மதி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டுங்க.